பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே நீங்க என்ன துதிங்கன்னு சொல்றாரு. துதிக்கிறது அப்படின்னா அவரை தொழுது கொள்றது, ஆராதனை செய்யறது, அவருக்கு மட்டும் கனமும் மகிமையும் செலுத்துறதுங்க. ஏசப்பாக்க நம்ம செலுத்தணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஏசப்பாக்க நம்ம கனத்தையும் மரியாதையை செலுத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆபீஸ்ல இருக்க முதலாளிக்கு நம்ம உண்மையா இருக்கோம், நம்ம டீச்சருக்கு நம்ம உண்மையா இருக்கோம், நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம உண்மையா இருக்கோம். அதெல்லாம் சூப்பருங்க. உண்மையாவே இல்லை, நம்ம உண்மையா இருக்க வேண்டிய காரியங்கள் தான். ஆனா ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்கோமா? இந்த பாவத்தை பண்ணா தப்பு, நான் பண்ணக்கூடாது, இந்த காரியம் செஞ்ச தப்பு, இது நான் பண்ணக்கூடாது. ஏசப்பா என்ன பார்த்துட்டே இருக்காரு. இந்த நண்பர்களோட நான் சேர்ந்தேன்னா கண்டிப்பா நான் உருப்பட மாட்டேன், எனக்கே தெரியும், நான் எங்களோட சேர்ந்து போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் நான் துதிக்கிறேன் அப்படின்னா துதிக்கிறது வேஸ்ட்டுங்க. நம்ம ஏசப்பாவை துதிக்கிற பிள்ளைகளா மாறணும் அப்படின்னா நம்ம ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை விடணும்னு சொல்லி எனக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஏசப்பா முகங்களை நோக்கி பார்க்குற எந்த முகங்களும் வெட்கப்பட்டு போகலன்னு வசனம் சொல்லுதுங்க. ஏசப்பா நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல அடுத்த வசனம் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.